நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்கே வர சொன்னாரு. எனக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்றதா சொன்னான். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இந்த மாதிரி இடத்துக்கு இந்த நேரத்தில் வர சொல்றது அவ்வளோ சரியா தோணலை. இல்ல எனக்கு முன்னாடியே வந்து உடனே வரதா இருந்தா தெருமுனையில் வந்து கூட்டு போனான்ல. நாட்டில் இருக்க நிலைமையில எப்படி இருக்குன்னு தெரியாதா? சாரி. ஏங்க நீங்க எதுக்கு அவருக்காக சாரி சொல்றீங்க? இல்ல நான் தான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தெரிஞ்ச ஆட்டோ இருக்கும், ஆட்டோ ஏறி இங்க வந்துடலான்னு. இந்த ராத்திரி இல்லையா? அது இல்ல. ஏங்க இதெல்லாம் ஒழுங்கா பிளான் பண்ணி பண்றது இல்லையா? ஓடுறதா இருந்தா நராத்திரில ஓடணுமா? ஏன் சேஃப்டியா ஒரு 4-5 மணிக்கு ஓடி போறது? இல்ல கடைக்கு போறேன்ட்டு கூட அங்க கிளம்பி போயிருக்கலாம்ல. சரி நீங்க கொஞ்சம் போன் பண்ணுங்க. ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னா. அதெல்லாம் சொல்ல தெரியுது, ஆனா கரெக்டான டயத்துக்கு மட்டும் வர தெரியாது. சரி என் நம்பர் வந்து ட்ரை பண்றீங்களா? ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். சரி. என்னடா? ஒன்றும் இல்லையே. போடா. ஏன் நீங்க வெயிட் பண்ணும்போது நாங்க வெயிட் பண்ணக்கூடாதோ? என் மேலே கை வச்சியா? ஏய் இருடா, போய் ஆளை கூட்டு வரேன்டா. ஏய் வரேன்டா. நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னாச்சு? ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. யாருக்காவது ஃபோன் பண்ணி தேட சொல்லலாம்ல. அவள் எப்போ போனா எங்கே போனான்னு யாருக்கு தெரியும்? பிரகாஷ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு. பண்ணேன், ஆனால் ரிங் போக மாட்டேங்குது. பிரகாஷ் வீடு தெரியுமா? போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாமா? நாம எப்படி போகிறது? இப்போ நம்ம கிளம்பணும்னு வச்சுக்க மொத்த வீட்டுக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கு போய் பார்க்காம இருக்க முடியுமா? ஆஃபீஸில் கூட வேலை செய்கிற சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி அவனை பார்க்க சொல்லியிருக்கேன். எத்தனை மணிக்கு வரதா சொன்னாரு? 12:30 மணிக்கு. மணி பண்ண 2. 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. நீங்கள் வேண்டாம் ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. உங்கள் மொபைல்லேருந்து வேண்டாம், என் மொபைல்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஏன் என்ன விளாட்றாரா அவரு? வீட்ல இருந்து கிளம்புறப்ப மெசேஜ் பண்ண, அது டெலிவர் ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்கணும். ஏங்க உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காரு, அப்புறம் அவர் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணா என்னங்க அநியாயமாக உள்ள இருக்கு? வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. என்னங்க இது? இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஏங்க உங்கள் ஃபோன் ஆன் பண்ணுங்க, தயவு செய்து ஆன் பண்ணுங்க. ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரான்னு பாருங்க. என்னாச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு? வராரா இல்லையா? வரல. ஏன்? குடும்பம், அம்மா.
எதுக்காக இப்படி நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தினா? கல்யாணத்தை தள்ளி போட்டிருந்தாலே பிரச்சனை தீர்ந்திருக்கும். அதை பத்திலாம் இப்ப பேச முடியாது. நாளைக்கு காலைல கல்யாணம், ஆள் இல்ல. யாருக்காச்சும் அந்த விஷயம் தெரிஞ்சா மானம் போவும். +2 பொண்ணு மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறா பாரு, இடியட். சரவணா, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னடா? ஒன்றும் இல்லை, சும்மாதான். டேய், என்னமோ முட்டாள் தானே லெட்டர் அது இதுன்னு பேசிட்டு இருந்த. பா நீ போய் தூங்குப்பா. நீ ஏடா தூங்காம இருக்கன்னு கேட்டா என்ன போய் தூங்க சொல்ற? சரவணா, என்னப்பா என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த பாப்பீங்க நீங்க? ஏய், இவன் என்னடா பேசுறா? ஒன்றும் இல்லைம்மா, சத்தம் போட்டு பேசாத. அடிங்க. ராத்திரி 2 மணிக்கு புருஷனும் பொண்டாட்டியும் ஹாலில் நின்று பேசிட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்ற. நாங்க பாத்துக்கிறோம், போய் படுங்கன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? மா அவன் வீட்டில் இல்லைம்மா. வீட்ல இல்லையா? என்னடா குண்டை தூக்கி போடுற? ஏய் சரவணா, விளையாடாத. சீரியஸாப்பா, அவளை காணும். காணா? எங்க போனா? தெரியலப்பா. ராத்திரி எங்க கூட பேசிட்டு இருந்துட்டு 11 மணிக்கு தானடா தூங்க போனா. அதெல்லாம் சரிம்மா, ஆனா அதுக்கப்புறம் அவளை காணும். சரவணா, என்ன சம்பந்தி, என்ன விஷயம்? சௌந்தர்யாவை காணும் சம்பந்தி. என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஒன்றும் புரியல. நல்லா தூங்கிட்டு இருந்தேன், பேச்சு சத்தம் கேட்டுச்சேன்னு வெளில வந்து பார்த்தா சரவணனும் மீனாட்சியும் பதட்டமா இருந்தாங்க. என்னன்னு கேட்டா சௌந்தர்யாவை காணான்றாங்க. மாப்பிள, முதல்ல மொட்டை மாடி, வீட்டுக்கு பின்னாடி, வீட்டுல இருக்கிற எல்லா ரூம்லயும், பாத்ரூம்ல கெத்ரூம்ல இருக்காளான்னு பாருங்க. சரிங்க. சரவணா, லெட்டர் மேட்டர் சொல்லிருக்கலாம்ல. 1/2 மணி நேரம் பார்க்கலாம் மீனாட்சி. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டா ஓகே, இல்லைன்னா உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ என்ன பண்ணலாம்? அருணாச்சலத்துக்கு ஃபோன் பண்ணி அவன் வீட்டு அட்ரஸை பிடிச்சிடலாம். விடியறதுக்குள்ள அவனை உங்கள் கழுத்தில் தாலியாட்ட வைக்கிறேன். வேணாம். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 தட்டு தட்டி கல்யாணத்தை முடிச்சா எல்லாம் சரியாயிரும். இல்ல, வேண்டாம். ஏன்? வீட்டை விட்டு ஓடி வந்தது பிரகாஷ் மேல இந்த காதல் இல்ல. இந்த கல்யாணம் வேணாம் தான். இந்த கல்யாணம் இருந்தா நான் வீட்டை விட்டு வந்திருக்க மாட்டேன். அப்ப உங்களுக்கும் பிரகாஷுக்கும் ஆஹா. இதுல இருந்து தப்பிக்கணும், அதுக்கு அவன் ஒரு வழின்னு நினைச்சுதான். புரியுது. அப்ப விடுங்க, பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும். பிரகாஷ் வேணுன்றதான் பிரச்சனையே. கல்யாணத்தை நிறுத்தணுண்டா அதை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். என்ன பண்ண போறீங்க? முதல்ல எல்லாரும் முழிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிருங்க. நீங்கள் வெளியே வந்ததே தெரியாமல் பேசாமல் ரூமில் போய் பாடுங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன பேசுவீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணம் நடக்காது, போதுமா? உங்களுக்கும் பிரச்சனை வராதுங்க, நான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு போனா பிரச்சனை வரும். எனக்கு கல்யாணம் வேணாம்னு நினைச்சா நான் இப்படியே போகணும். கல்யாணம் வேணும்னு நினைக்கிறதா இருந்தா தான் உங்க கூட வீட்டுக்கு வர முடியும். அப்போ வீட்டுக்கு வாங்க, போகலாம். தப்பாக எடுத்துக்காதீங்க. நடாவேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறோன்னு நினச்சிக்காதீங்க. இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் மாற்றி மாற்றி நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி
நம்ம ஒன்றா இருந்திருக்கோம். இன்னைக்கு நடந்ததும் அப்படி ஒன்றாவே நான் நினச்சிக்கிறேன். வாங்க போகலாம். இது என்னமோ உங்கள் மேலே பாவப்பட்டோ உங்கள் மானத்தை காப்பாற்ற முடிவு வச்சோ நான் சொல்லலை. நான் உங்ககிட்ட கோவப்படும் போதும் நான் உங்களை காதலித்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை விட்டு கொடுக்கணும்னு நினச்சப்பவும் நான் உங்களை காதலித்தேன். இந்த செகண்டும் உங்களை நான் காதலிக்கிறேன். நம்பி வாங்க, நான் ஒன்றும் மோசமானவே இல்லை. அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. யோசிங்க. என் மேலே நம்பிக்கை இருந்தா என் கூட வாங்க. இல்லைண்டா நான் உங்களை எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லுங்க, அங்கே ட்ராப் பண்ணுறேன். சரவணா, என்னடா பண்ண போற? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அப்பாவை கூட்டு ஸ்டேஷன் போறேன். அருணாச்சலத்தை பார்த்து தனியா விஷயத்த சொல்ல வேண்டியதுதான். என்ன என்னங்க நீங்க என்னமோ ஸ்கூலுக்கு போன பிள்ளைய காணோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லடி, வேற என்ன பண்ண சொல்ற? ஏங்க, அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்க. எவன் கூடயோ ஓடி போயிட்டா. பார்வதி, சரி, எங்கேயோ ஓடிட்டா, மானம் போயிடுமேன்னு பயந்து மாப்பிளையும் மீனாட்சியும் மறைக்கிறாங்க. இது கூடவா உங்களுக்கு புரியல? ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. நீ ஆசைப்படுறதெல்லாம் சொல்லாத. ஏய், பைக் சாவி எங்கேயாச்சும் பாத்தியா? இல்ல. வண்டி சாவி காணும்பா. டேய், விளையாடுறா. சீரியஸாப்பா? எங்க வச்சிருந்த? உள்ளதான். சாயந்தரம் தமிழ் எடுத்து ஓட்டிட்டு இருந்தாப்புல. வண்டியே காணும். ஆமா, தமிழ் எங்க? மொட்டை மாடியில தூங்கிட்டு இருக்கான். இங்க இவ்வளவு கலண்டா நடந்துட்டு இருக்குது, அவன் எப்படி தூங்கிட்டு இருக்கான்? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது, ஒன்னும் புரியல. ஏய், எங்கடி போயிருந்த? மாப்பிள்ள, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? நாங்க போயிட்டு வர்றதுக்கிட்ட நீங்க எதுக்கு இந்நேரம் எல்லாருமே கூட்டம் பண்ணிருக்கீங்க? சௌந்தர்யாவை காணோன்னு தேடிட்டு இருந்தோம். சரியா போச்சு, வாங்க. நாங்க 2 பேரும் பீச்சுக்குள்ள போயிருந்தோம். ஏண்டா, யாருக்கிட்ட காது குத்துற? அர்த்த ராத்திரி 2 மணிக்கு எந்த பீச்சு திறந்திருக்காங்க? எந்த பீச்சு மாராத்திரி கதவை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. தமிழ், விளையாடாதப்பா. என்ன பிரச்சனை? ஆமா, ஒன்றும் இல்லை மாமா. நாளைக்கு கல்யாணம். டென்ஷனில் தூக்கம் வரல. வாசல் நின்றுருந்தேன். சௌந்தர்யாவுக்கு அதே டென்ஷனு. பாவம், இதுவும் தூக்கம் வராமல் வெளியில் வந்துருச்சு. 2 பேருமே லவர்ஸாக இருக்கிற கடைசி ராத்திரி. அதான் அப்படியே வெளியே போகலான்ட்டு மாப்பிள்ளை வண்டி எடுத்து கிளம்பிட்டான். அதுக்குள்ளே இங்கே ஒரே கலவரத்தில் பண்ணி வச்சிருக்கீங்க. தமிழ், யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாணம் பண்ண காணோம்னா பதற மாட்டாங்களா? ஏப்பா, பொண்ணை மட்டும் தனியாக காணாண்டா பதறது நாயா? மாப்பிள்ளையும் சேர்த்து தானே காணா? அதை இங்க யாரும் கவனிக்கல. அதான் இங்க மொத்த கலாட்டா. ஏண்டி, போனை ஏண்டி ஆஃப் பண்ணி வச்சிருந்த? இல்லம்மா, சார்ஜ். யாராச்சும் என் போனுக்கு அடிச்சிருந்தீங்கடா விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க அடி வைத்திய கலக்கிட்டீங்க. அதான் வந்துட்டேமே, விடுங்க. பா, போய் படுங்கப்பா, காலையில கல்யாணம். விடுங்க சம்பந்தி, வாங்க. சாவி. ஆளாளுக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உசிரே என் கையில இல்ல. நல்ல காலம் மாப்பிள்ளையோடு வந்து நின்ன, மனசுக்கு அமைதி ஆயிடுச்சு. சாரிம்மா. சரி, வா. என்னம்மா, நீ கூட என்னை தேடலையா? அண்ணே, என்னம்மா? எனக்கு தெரியும் அண்ணே.
விடுமா, தவறி விழுகிறது எந்திரிச்சு நிற்கிறதும் எல்லாத்துக்கும் சகஜம் தானே. காலையில் கல்யாணம், நான் போய் தூங்குறேன். நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான். உன் முட்டாள்தனத்தினால அது கெடுத்துக்காத. சரவணா, இதை விடு, இதை பத்தி பேச வேணாம். போய் தூங்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன? இல்லை, மூக்கு பக்கத்தில் கொஞ்சம் பவுடர் ஜாஸ்தியாக இருக்கு. இங்கயா? இல்லை அந்த பக்கம். இல்லை இங்கே மேலே. எங்கன்னு சொல்றதுக்கு தொடச்சி விடலாம் தானே. யாரோ எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. வேண்டாண்டா, விட்டுறேன். இல்ல இருக்கட்டும். என்ன மீனாட்சி, உங்க அண்ணனுக்கு ஃபைட்டு தான் வரும்னு பார்த்தா ரொமான்ஸ் சூப்பரா வருது. ஏன் காதல் என்ன உன் தனிப்பட்ட சொத்தா? ஆமாமா, ஜெமினி கணேசன் போறப்ப காதல் மன்னன் பட்டத்தை என் கையில கொடுத்துட்டு, நீ தாண்டா சரவணா இந்த போஸ்டுக்கு கரெக்ட், காதல் அழியாப பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சொல்லுவாரு. மீனாட்சி, இந்த நிமிஷம் மனசை தொட்டு சொல்றேன்டி, உண்மையிலேயே உங்க அண்ணன் பெரிய ஆளு. ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுத்துக்க என்னடி, அசத்திட்டான். அவன் பெருந்தன்மைக்கு முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்லை மீனாட்சி. அது அப்படிதான் சரவணா. சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறவங்க சில பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துப்பாங்க. சாதாரணமா எடுத்துக்கிற விஷயமா அது? காலையில கல்யாணம், ராத்திரி பொண்ணு எவன் கூட ஓட போறான். எவ்வளவு பெரிய ஜென்டில்மேனா இருந்தா சரிப்பா, உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவன் கூடவே போன்னு கூட்டிட்டு போய் கடைசி நிமிஷத்துல அது சொதப்பட உடனே பெருந்தன்மையா அவனே அவளை ஏத்துக்கிற பக்குவம் இருக்கு பாரு. தெய்வண்டி உங்க அண்ணன். என்னங்க? என்னம்மா? உண்மையிலே அவங்க எங்க போயிருப்பாங்க? ஐயர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க என்னங்க? ஐயோ, தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. முகூர்த்தத்துக்கு நாழி ஆகிறது, ஆரம்பிச்சிடலாமே. இந்த டைலாக்கு தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க சொல்லாமா? மேலத்தியா கேட்கிறேன்? அதேதான், வாசிக்க சொல்லுங்க. ஸ்டார்ட் த மியூசிக். ஓம் கௌரி விமாஜ சலிலான தக்ஷத்யே கபதே விபதே சதுஷ்பதே அட்டாபதே நபவதே பகோவிஷே சகஸ்ராஹாட்சரா பரமேஜோ மன்னே. கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானேனாம் அவஜீவன கேதுனாம் கண்டே பத்யாமிம் சுபஹேதும் ஜீவ சரதாம் சதம் மாங்கல்யதாரணோ சுபமுகூர்த்தோஸ்த சுப்ரதிஷ்டிதமஸ்து. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜஹாஜுஷேவேந்திரஜே பிரதிஷ்டதி. எப்படியெல்லாம் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இப்படி யாருமே இல்லாதவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நடந்து போச்சு. முட்டாள், கட்டிக்க போற 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இதை விட ஒரு கல்யாணத்துல என்னடி வேணும்? அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருப்பா, நல்லா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருப்பா. இருப்பா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுமா? நல்லா இருப்பா. உங்க அம்மா ஏதாவது பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதம்மா. ஏய், புள்ளைய ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்துல என்னத்த பேசிக்கிட்டு?
இனிமே அவ இன்னொருத்தர் பொண்டாட்டி. நாளைக்கு பேச முடியுமோ என்னமோ, அதான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஏய், அழுவாதடி லூசு. ஏண்டி அழுவுற? உங்க பொண்ணை நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதை விட 1000 மடங்கு நல்லா பாத்துக்கிறேன். போதுமா? உங்களை நம்புற மாப்பிள்ள. இவ ஏதாவது முன்ன பின்ன தப்பு பண்ணா கூட நீங்க தான் பொறுமையா இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். இதையும் காட்டுங்க. மீனாட்சி, நீங்க முதல்ல பையனை பெத்துக்குங்க. அப்பதான் நாங்க பொண்ணை பெத்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு.